ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சங்கீதா. முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக என்னால் வீடியோஸ் மேக் பண்ணி போட முடியல. எனக்கு எக்ஸாம் இருந்ததுனால இதுக்கப்புறம் ரெகுலராக ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். அப்படி போட முடியலனா கூட இதில் இருக்கிறதையாவது ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க. தெரிநிலை வினைமுற்றின் பாகுபாடு. ஒருவன் முதல் ஐந்தையும் படர்க்க இடத்தும் ஒருமை பன்மையை தன்மை முன்னிலையினும் முக்காலத்தினும் முரண முறையே மூவைந்து இருமூன்று ஆராய் முற்று வினைப்பதம் ஒன்றே மூ ஒன்பானாம். அதில் பார்க்கலாம் பாருங்க. பொருள்: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஆகிய 5 பாலையும் 3 காலத்தோடு பெருக்க 15ம் படர்க்கை வினைமுற்று ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்றும் இல்லை, 5 பால்கள் இருக்கு இல்லையா, இதை 3 காலங்களோட பெருக்க சொல்கிறாங்க. அதாவது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் எல்லாத்தையும் இறப்பு, நிகழ்வு, எதிர்காலம் அப்படின்ற இதோட பெருக்க சொல்கிறாங்க. அதை நம்ம பார்ப்போம். ஆண்பால் படற்கையில் அவன் நடந்தான், இறந்த காலத்தில் நடந்தான்றது நிகழ்காலத்தில் நடக்கின்றான், எதிர்காலத்தில் நடப்பான். இப்போ மொத்தமாக பார்க்கலாம். அவன் நடந்தான், அவன் நடக்கின்றான், அவன் நடப்பான். பெண்பாலில் அவள் நடந்தாள், அவள் நடக்கின்றாள், அவள் நடப்பாள். பலர்பாலில் அவர் நடந்தார், அவர் நடக்கின்றார், அவர் நடப்பார். ஒன்றன்பாலில் அது நடந்தது, அது நடக்கின்றது, அது நடப்பது. பலவின்பாலில் அவை நடந்தன, அவை நடக்கின்றன, அவை நடப்பன அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அதே மாதிரி தான் ஒருமை வினை, பன்மை வினை என்ற இரண்டையும் அதே மாதிரி 3 காலத்தோட பெருக்கணும். ஒருமையில் நான் வந்தேன், நான் வருகின்றேன், நான் வருவேன். பன்மையில் நாம் வந்தோம், நாம் வருகின்றோம், நாம் வருவோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்தோம், நாங்கள் வருகின்றோம், நாங்கள் வருவோம் அப்படின்னு கூட நம்ம பன்மையில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒருமை பன்மையினை 3 காலத்தோடு பெருக்க 6ம் முன்னிலை வினைமுற்று ஆகும். இப்போ ஒருமை பன்மையில் முன்னிலை வினைமுற்றாக நம்ம பார்க்க போகிறோம். முன்னிலைனா முன்னாடி இருக்கவங்களை குறிக்கிறது. அதுதான் நீ வந்தாய், நீ வருகின்றாய், நீ வருவாய். பன்மையில் நீங்கள் வந்தீர், நீங்கள் வருகின்றீர், நீங்கள் வருவீர் அப்படின்னு சொல்லியாச்சு. மொத்தம் 27 தெரிநிலை வினைமுற்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 பால்களோடையும் 3 காலத்தை பெருக்கனா 15 படற்கை வினைமுற்று வரும். ஒருமை வினையும் பன்மை வினை என்று இரண்டையும் 3 காலத்தோடு பெருக்கினா 6 தன்மை வினைமுற்று வரும். அதே மாதிரி ஒருமை பன்மையினை 3 காலத்தோடு பெருக்கினா முன்னிலை வினைமுற்று வரும். அதுவும் 6 முன்னிலை வினைமுற்று. மொத்தம் 27 தெரிநிலை வினைமுற்றுகள் பாகுபாடு படுத்தியிருக்காரு நன்னூல் ஆசிரியர். நன்றி, வணக்கம்.